வணக்கம். இந்த வீடியோ மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் பார்ட் 5 வீடியோ. ஓகே, பார்ட் 1 வீடியோவில் யூனிட் 1 ரிவைஸ் பண்ணினோம். பார்ட் 2ல் யூனிட் 2 நம்ம ரிவைஸ் பண்ணோம். 3 and 4 நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டரை ரிவைஸ் பண்ணினோம். ஓகே, ரேஷியோ அனாலிசிஸ்லேயே இன்னும் கூட நமக்கு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்லி கொடுக்கல நான் உங்களுக்கு. அதை இந்த வீடியோவோட எண்டில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சாப்டர்லேயும் 10 மார்க் கொஷின் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படி இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 10 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் நீங்கள் 3 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் இப்போ இந்த 5 கொஷின் பேப்பரில் இருந்து சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக எல்லா யூனிட்டில் இருந்தும் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏப்ரல் 2023 கொஷின் பேப்பரில் பார்க்கலாம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து தியரி சாப்டர். ஓகே, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட இன்ட்ரடக்ஷன் சாப்டர். ஸோ யூனிட் 1ல் கண்டிப்பாக தியரி கொஷின் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இதில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்பாங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அல்லது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வச்சு கொஷின் கேட்பாங்க. ஓகே, இல்லைன்னா எக்ஸ்பிளைன் த டூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கேட்பாங்க. ஓகே, இந்த 4 கொஷினும் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷினில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2019 கொஷின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். ஓகே, அண்ட் ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பரில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் இல்லையா. ஸோ 10 மார்க் செக்ஷன் சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஏப்ரல் 2021 கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் யூனிட் 1ல் இருந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் நான் சொன்னேன் இல்லையா, அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2020 கொஷின் பேப்பர். இதில் யூனிட் 1ல் இருந்து நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்ட் 1 வீடியோலேயே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் என்னென்ன 10 மார்க் கொஷின்லாம் படிக்கலான்னு சொல்லிட்டேன். அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன்ஸ், டிஃப்ரென்ஸ் படிச்சுக்கோங்க. இன்னொரு கொஷின் டூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சில நேரங்களில் மாற்றி கூட கேட்குறாங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்க்குறோம் இல்லையா. அதனால் டூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் என்னென்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க. என்னென்ன மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் 5 மார்க் 10 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் தியரி கொஷின்ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா. அடுத்து இது வந்து ப்ராப்ளம்ஸ் தெரியாதவங்க தான் இந்த தியரி கொஷின்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். 100 மார்க்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பசங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா மற்ற சாப்டரில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து 10 மார்க் கொஷினில் செகண்ட் யூனிட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு 2 யூனிட் நல்லா படித்தா பாஸ் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ செகண்ட் யூனிட்டில் இருக்க 3 ப்ராப்ளமுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ரொம்பவே சிம்பிளான கேல்குலேஷன். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக செகண்ட் யூனிட்டில் இருக்கிற 10 மார்க் யாராக இருந்தாலுமே அட்டன் பண்ண முடியும். ஓகே, பர்சன்டேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணணுன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பார்ட் 2 வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்னு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள் 10% தான் கேட்டிருக்காங்க. 10% அப்படின்றது என்னது, ரொம்பவே சிம்பிள். பேஸ் இயரை வச்சு நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பேஸ் இயர் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸாக வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கால்குலேட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இது ஏப்ரல் கொஷின் பேப்பர் 19 கொஷின் பேப்பர். அடுத்து நம்ம ஏப்ரல் 2021 கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் எது வேணுன்னா வரும். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள்,
அந்த 3 டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, அந்த எந்த வேணால் வரலாம். கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்க. கம்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த 2 இயர் இன்ஃபர்மேஷனையும் கம்பேர் பண்ணி இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு போடுவீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, அதுக்கு பர்சன்டேஜ் போடுவீங்க. ஸோ கண்டிப்பாக செகண்ட் யூனிட்லேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அது காமன் சைஸாக இருக்கலாம், கம்பேரிட்டிவாக இருக்கலாம், ட்ரெண்ட் பர்சன்டேஜாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். பாருங்கள், இது வந்து ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பர். இதில் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பர்சன்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலுமே நெட் சேல்ஸால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி இன்ட்டு 100%. இந்த இயருக்கு நீங்கள் கேல்குலேஷன் போடும்போது டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. இந்த இயருக்கு கேல்குலேஷன் போடும்போது இந்த இயரோட நெட் சேல்ஸ் டிவைடட் பை 100 டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் போடும்போது இந்த கிராஸ் சேல்ஸ் ரிட்டர்னை நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. நெட் சேல்ஸ்லேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏப்ரல் 2019 கொஷின் பேப்பர் இது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவீங்க, பர்சன்டேஜ் கண்டுபிடிப்பீங்க. அடுத்து ஏப்ரல் 2023 கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ இதுலேயும் யூனிட் 2லேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எது வேணுன்னா கேட்கலாம் செகண்ட் யூனிட்டில். ஆனால் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்லேயே நீங்கள் 2 கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அடுத்து ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர் 3rd யூனிட். ஓகே, ஸோ ரேஷியோ அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு எல்லா பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷனும் கண்டுபிடிச்சி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு கொஷினில் கேட்டிருப்பாங்க. பேலன்ஸ் ஷீட் அல்லது ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர் பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து எல்லா ப்ராப்ளமும் போட்டிங்கன்னா தான் 10 மார்க் ப்ராப்ளம் உங்களால் போட முடியும். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த கொஷின் பேப்பரில் பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட் இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் கேட்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், இதுலேயுமே ஸ்டாக் வெலாசிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டார் ஃபண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2019 கொஷின் பேப்பர். அடுத்த கொஷின் பேப்பரில் பாருங்கள், யூனிட் 3ல் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ யூ ஆர் ரெக்வயர்ட் டு கேல்குலேட்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் இங்கே நீங்கள் எதுவும் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலை, கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க கேட்டிருக்க ரேஷியோஸ் மட்டும்தான் கேல்குலேட் பண்ணுறீங்க. ஓகே, கரண்ட் ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, இதுக்கெல்லாம் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். இது ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் பேப்பர் ஏப்ரல் 2021 கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்ரேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரேஷியோ அனாலிசிஸ் நீங்கள் கஷ்டம்னு நினச்சா மட்டும்தான் கஷ்டம். ரொம்ப ஈஸியான சாப்டர். நம்ம ஏற்கனவே 3 பார்ட் 4ல் பார்த்தோம் இல்லையா, யூஸிங் ஃபார்முலாஸ். வெறும் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன ப்ராப்ளம்லாம் போடுவோம். அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 5 மார்க் 10 மார்க் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4th சாப்டர் என்னென்னா பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். ஓகே, ஸோ பட்ஜெட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பட்ஜெட் 10 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பட்ஜெட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஓகே, இந்த கேஷ் பட்ஜெட்டுக்கும் சரி ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டுக்கும் சரி எக்ஸ்பிளைன் பண்ணி சம் போட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு 10 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் கேட்டிருக்காங்க. ஓகே, ப்ரிப்பேர் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 2020 கொஷின் பேப்பர். அடுத்து 2021 கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கேஷ் பட்ஜெட். ஓகே, ஸோ பட்ஜெட்டிங் சாப்டரில் இந்த 2 ப்ராப்ளம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அடுத்து இந்த கொஷின் பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ பாருங்கள், ப்ரிப்பேர் த ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் 8000 யூனிட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 2023 கொஷின் பேப்பர் இது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்து ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பட்ஜெட் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் கேஷ் பட்ஜெட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று கேஷ் பட்ஜெட் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் கேட்பாங்க. அதை தவிர வேறு எதுவும் கேட்குறதுக்கு பட்ஜெட்டிங் சாப்டரில் 10 மார்க் கொஷின்ஸ் கிடையாது. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் இது வந்து ப்ரீவியஸ் சிலபஸ் அப்படின்றதுனால இதில் வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் கேட்டிருக்காங்க. அது நமக்கு சிலபஸில் கிடையாது. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம இந்த கொஷின் பேப்பரில் 19 கொஷின் பேப்பரில் நமக்கு பட்ஜெட்டில் எந்த கொஷின்ஸும் கேட்கல. ஓகே, அடுத்த சாப்டர் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரொம்பவே ஈஸி தான் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்ணுறது, கேஷ் ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, பட் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற 4 சாப்டரில் ஈஸியாக இருக்குது ப்ராப்ளம்ஸாக. பட்ஜெட் எனக்கு நல்லா தெரியும், ரேஷியோ அனாலிசிஸ் நல்லா தெரியும், காமன் சைஸ் கம்பேரிட்டிவ் தெரியும் அப்படின்னா ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் 10 மார்க்கில் நீங்கள் வந்து போட்டு பார்க்காம கூட விட்டுடலாம். 100 மார்க் எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எல்லாமே போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா, இல்லை இந்த 4 சாப்டர் தரோ பண்ணால் 10 மார்க்கில் அந்த 4ல் 3 கொஷின் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டரில் இன்னுமே நான் முக்கியமான கொஷின் சொல்லலை, இன்னும் 2 5 மார்க் கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 10 மார்க் கொஷினில் எது வரும்னு சொல்லிட்டேன். அந்த 10 மார்க் கொஷினோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எந்த பேஜில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டார் ஃபண்டும் பேலன்ஸ் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா எந்த பேஜில் இருக்குது, எந்த கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்றது நம்பர் இல்லஸ்ட்ரேஷனில் இருக்குது, அதை போட்டு பார்த்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 33 ரிப்பீட்டட் கொஷின், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டார் ஃபண்டுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 33. ஓகே, ஸோ அடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேலன்ஸ் ஷீட்டுக்கு நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 34 35 போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியலன்னா வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்து 5 மார்க்கில் என்ன கேட்பாங்க, சிம்பிளாக நம்ம சொன்னோம் இல்லையா, டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ஒன்றில் கேட்டிருந்தாங்க, ஸ்டாக் டர்ன் ஓவர் இல்லை ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, எல்லாமே யூஸிங் சிம்பிள் ஃபார்முலா. எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து ரேஷியோ அனாலிசிஸில் 5 மார்க்கில் வேறு என்ன கொஷின் கேட்கலாம் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நீங்கள் எந்தெந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம் அப்படின்னா இந்த பேஜ் நம்பர் 3.67 இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் 26. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத கேல்குலேஷன் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் ப்ராப்ளம்லாம் தெரிஞ்சதுனாலே நீங்கள் 10 மார்க்கில் ரேஷியோ அனாலிசிஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் 3 இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் அதே பேஸில் தான், அதே அடிப்படையில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10 மார்க் ப்ராப்ளம் போடுவீங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பயப்படுற அளவுக்கு இருக்காது. ஓகே, ஸோ க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 26th ப்ராப்ளம் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 3.71 இதில் இருக்கக்கூடிய இந்த இல்லஸ்ட்ரேஷன் 32 ப்ராப்ளம் கேட்கலாம். ஓகே, ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 32 இது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா சேல்ஸு, டெட்டாஸ், க்ளோசிங் இன்வென்டரி, சன்ட்ரி கிரெடிட்டாஸ், இந்த 4 இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராப்ளம் இல்லஸ்ட்ரேஷன் 32. ஓகேவா, ஸோ இதை போட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராப்ளம் கேட்பாங்க. அது பார்த்திங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 30 அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 31. ஓகேவா, ஸோ உங்களுக்கு கரண்ட் ரேஷியோ கொடுத்துருவாங்க, லிக்விட் ரேஷியோ கொடுத்துருவாங்க, இல்லஸ்ட்ரேஷன் 30 ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை கரண்ட் அசெட், கரண்ட் லயபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஸ்டாக் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 30 31 கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க.
ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கும் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம 10 மார்க்கில் என்னென்ன மாதிரி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க கொஷின்ஸுன்றதை பார்த்துருக்கோம். அதே போல் ரேஷியோ அனாலிசிஸில் அந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ் எது போட்டு பார்த்தா போதும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவைஸ் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் கண்டிப்பாக நீங்கள் சென்டமும் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா 75க்கு 60 மார்க்குக்கு மேலேயே நீங்கள் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஆல் த பெஸ்ட்.